ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் உங்கள் டேவிட். எல்லாருமே அரசன் மூவியோட ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோமோவில் வந்து ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இதை வந்து மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றதுன்னா, ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக செய்ய தெரியாம ஆர்டர் படி இல்லாம ஒரு ப்ரொசீஜரா இல்லாம ராங்கா செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா அது என்ன விஷயம்னா, எனக்கே ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி தான் தெரியும். ப்ரோ, இந்த விஷயத்த பத்தி நீங்க யூடியூப்ல பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பேசணுமா அப்படின்னு தான் நினைச்சேன். நான் ப்ரொமோவே ஆக்சுவலா பார்க்கல, இப்பதான் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொன்ன விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் நான் நேர்ல பார்த்த விஷயத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது, ஓகே இது இப்படிதான் வரணும், ஆனா இப்படி வரக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, இப்ப வந்து சிம்பு கீழே நிப்பாரு, மழை வந்துட்டு இருக்கும். மழை வரும்போது அவங்க வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. யாரு? நெல்சன். அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அடுத்த மூவில வந்து தனுஷை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கோர்ட்டுக்கு மேல ஏறி போவாங்க. போகும்போதுதான் இந்த விஷயமே நடக்கும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, கோர்ட்டுக்குள்ள போறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. கோர்ட்டுக்கு வெளியில நிக்கணும். அதுக்கப்புறமா கோர்ட்டுக்குள்ள, அதாவது நம்ம அவங்க கேஸுக்காரங்க யாரோ அவங்களுடைய பேரை சொல்லி 3 தடவை சொல்லுவாங்க. இப்போ வந்து என் பேர் டேவிட் அப்படின்னா, நான் தான் கேஸ்காரன் அப்படின்னா டேவிட் வகையரா அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். அது வரைக்கும் நம்ம வெளியே தான் நிக்கணும். ஆனா சிம்பு எப்படி அப்படின்னா, டைரக்டா எடுத்தோன்னா உள்ள போயிடுறாங்க ஜட்ஜ் அம்மா கிட்ட. சரி, ஓகே, அது கூட ஓகே, மூவில காட்டுவாங்க, ப்ரொமோல காட்டல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜட்ஜு வந்து அக்யூஸ்ட் கிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனா இதுல வந்து அக்யூஸ்ட் கிட்ட தான் அவங்க எல்லா கேள்வியும் கேட்கறாங்க. ஒரு ஒரிஜினல் லைஃப்ல வந்து இப்போ ஒருத்த மேல கேஸ் இருக்கு அப்படின்னா, ஜட்ஜ் அம்மா வந்து டைரக்டா அக்யூஸ்ட் கிட்ட அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க வந்து அட்வொகேட் கிட்ட மட்டும்தான் பேசுவாங்களே தவிர, அக்யூஸ்ட் கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவங்க பேரு, அவங்க அப்பா பேரு, இது 2 கேள்வியை தவிர மற்ற எதுவுமே அக்யூஸ்ட் கிட்ட அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனா இதுல எப்படின்னா, எல்லாமே அவங்க அக்யூஸ்ட் கிட்ட தான் பேசுறாங்க. 10 பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டா சாட்சி சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குமே அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து படத்துக்கு போயிட்டு நடந்து வந்தேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோவை அப்படியே முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா ரியல் லைஃப்ல எப்படி நடக்கும்னா, உண்மையிலேயே ஒருத்தர் மேல கேஸ் இருந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்ல கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஜட்ஜ் அம்மா எப்படின்னா, அக்யூஸ்ட் கிட்ட டைரக்டா பேச மாட்டாங்க. கோர்ட்ல வந்து அட்வொகேட்னு ஒருத்தவங்க கீழே நிப்பாங்க, ஜட்ஜ் அம்மாக்கு கீழே. அவங்க கிட்டதான் அவங்க கொஸ்டினை கேட்க சொல்லுவாங்க. பதிலுக்கு இவங்க வந்து அக்யூஸ்ட் கிட்ட கேட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனா இதுல எப்படின்னா, உங்க மேல வந்து இத்தனை கேஸ் இருக்கு, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்றாங்க. 10 பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டா சாட்சி சொல்லியிருக்காங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க, இதெல்லாம் உண்மையை நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வணக்கங்கம்மா, அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்டில் 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேலே கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்கிற மவுட்ருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கம்மா. அன்றைக்கி நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுட்ருக்கு நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. 10 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்களே. அது எல்லாமே போயிங்கம்மா. அக்யூஸ்ட்டை பிடிக்க முடியாத படத்துக்கு போயிட்டு வந்த என்ன எட்டுன்னு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்கம்மா. ஒருத்தர் 2 பேர் நமக்கு ஆப்போசிட்டா சாட்சி சொன்னாலே அங்கே கோர்ட்ல நடக்கிற விஷயமே வேற. ஆனா இங்க எப்படின்னா, 10 பேர் உங்களுக்கு விஷயமா சாட்சி சொல்றாங்க, நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அம்மா வந்து அக்யூஸ்ட் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. ஆனா ஒரிஜினல் லைஃப்ல வந்து அக்யூஸ்ட் கிட்ட ஜட்ஜா இருந்தாலும் சரி அவங்க பேசவே மாட்டாங்க. அட்வொகேட் கிட்ட மட்டும்தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. அட்வொகேட் கிட்ட தான் அவங்க பதில் சொல்லணும். அதே மாதிரி கோர்ட்ல ஏறணும்னு சில எடுத்தோன்னா அவங்க கேள்வியெல்லாம் கேட்டுற மாட்டாங்க. சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குவாங்க. அந்த சத்தியமும் அந்த சீன்ல காட்ட கிடையாது. அதே மாதிரி கீழே உள்ள அட்வொகேட்டும் அந்த சிம்பு கிட்ட பேசுறது கிடையாது. டைரக்டா ஜட்ஜும் அக்யூஸ்டும் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த தான் அவரு, இதை பத்தி பேசுங்க ப்ரோ, ஏன்னா நான் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், இது இப்படி நடக்கவே நடக்காதுன்னு கட்டாயமா என்ன சொன்னாரு. சரி ப்ரோ, இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். பேசணும்னு தோணுச்சு. ஆக்சுவலா உண்மையிலேயே நீங்க யாராவது கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க, இது நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ, இப்படிதான் நடக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இது மூவி தானே, எப்படி இருந்தா என்ன, நீ பார்த்துட்டு போ ப்ரோ, ஏன் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, பெருசா எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.